எல்லாருக்கும் விஷயம் ஹாப்பி பொங்கல். எல்லார் வீட்டு வாசல்லையும் கோலம் கலர் மாவுலாம் அடிச்சிங்களா, பொங்கப்பானைலாம் வரைஞ்சிங்களா அப்படின்னு சொல்லிடுங்க. நாங்கள் வந்துட்டு பழைய வீட்டில் இருந்தப்போ வேலை செய்கிற அம்மா பொங்கப்பானை கரும்பு எல்லாம் வரைஞ்சி கொடுப்பாங்க, நான் கலர் அடித்து கொடுப்பேன். இப்போ வந்துட்டு இப்போயும் வேலை செய்கிறவங்க தான், அவங்களே ஒரு பொங்கல் பானை வரைஞ்சிருக்கிறாங்க கீழே. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மோ. ஒருத்தவங்க கீழே இருந்து ஓடியாராம். நம்ம இப்போ வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இங்கே ஒரே சவுண்டாக இருக்கனால எதுவுமே கேட்காது. நான் அம்மா வீட்டில் போய் வீடியோக்கு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த விலாக் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் விலாகாக இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாப்பி பொங்கல். கரும்பு கட்டு வாங்கிட்டாங்க. நேற்று 2 தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம். ஹாப்பி பொங்கல். ஓஹோ, மணி ஆயிடுச்சு. இதா பாருங்க, நானும் படுத்திருந்தேன், என்ன பொங்கல் பொங்க போகுதுன்னு சொல்லி வேகமா வந்து பார்த்தா தூங்கிட்டேனாக்கா. பாருங்க, அது இன்னும் பொங்கறதுக்கு 10 நிமிஷம் ஆகும் போல. கிச்சனையே சாமி ரொம்ப மாத்தி அதுல ஒரு புல்ல வேற நட்டு வச்சு பிள்ளையார் பிடிச்சி வச்சு அன்னபூர்ணி வச்சு தான் பொங்க வைக்கணும். சரி, நல்லா அடுப்பு வச்சு தான் நம்ம பொங்க வைப்போம். இந்த டைல்ஸ் போட்டதுலேருந்து கேஸ்லேயே வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா 2 அடுப்பு வச்சு சிவனும் சக்தியும் தான் நம்ம பொங்குவோம். வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும். எல்லார் வீட்லையுமே 2 பொங்கல் தான் பொங்குவாங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க 1 தான் பொங்குவாங்க. சக்தி மட்டும்தான். நாங்கள் சிவனும் சேர்த்துக்குவோம். நாங்கள் சக்தியும் சிவனும் பொங்கல். அப்போ இந்த சத்தத்துல அடுத்த பொங்கல் பொங்கணும். பொங்கலா பொங்கல். அந்த ஒரு ஐயோ, அந்த வீடியோ அந்த போன்ல இருக்குது. பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், வா பொங்கலா பொங்கல் வா. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அதுக்கப்புறம் அம்மா பொங்கல் வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செத்த நேரம் படுத்துனா எப்படி தூங்குனேனே தெரியல. செம்ம தூக்கம். ஒரு 1 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். ஆனால் அந்த தூக்கமே என்னமோ ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தூங்கின மாதிரி ஒரு நிம்மதியான உறக்கமாக இருந்துச்சு எனக்கு. அது ரொம்ப நாள் கழித்து அந்த தூக்கம் எனக்கு வந்துச்சு அப்படின்னு நான் நல்லா ஃபீல் பண்ணேன். என் மூஞ்சி அப்படி வீங்கி போய் அப்புக்கு அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு அம்மா கட்டி எழுப்பி விட்டாங்க. நல்லதுமா தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வந்து சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துருந்தேன். காலையில் அம்மா தோசை இல்லை இட்லியும் தக்காளி சட்னியும் கொடுத்தாங்களா, அதே சாப்பிடணும். வயிறு செம்ம ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் 4 மணிக்கு பொங்கலும் கொடுத்தாங்க. அது சாப்பிடவே முடியல, இருந்தாலும் சாப்பிட்டுட்டோம். இப்படி தான் தூங்கி இருந்துச்சுன்னா சமத்தா உட்காந்துருந்தேன். ஃபைனலி நமக்கு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், இந்த கூட்டு அம்மா செஞ்சு கொடுத்துட்டாங்க. இந்த கூட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நைட்டு தோசைக்கு இந்த கூட்டு வச்சு சாப்பிடுவோம் பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் இந்த மாதிரி கூட்டு செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் அந்த ஜோதி நடந்துச்சுல ஐயப்பன் கோயிலில், அது நாங்கள் லைவ் பார்க்குறதுக்கு உட்காந்துட்டோம் ஃபேமிலியோட. அவனுக்கு சிக்கிருச்சு.
வசந்து தான் எல்லாத்தையும் வை. சரி ஓகே 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 என்னெல்லாம் நீ எடுக்கக்கூடாது. ம் உன்னோட மட்டும் தான் நீ இருக்கணும். ஓகே ஓகே நான் 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 வந்து 4 குச்சினா நான் நீ 1 குச்சினா நீ 1 வைக்கணும். ஏய் எனக்கு இந்த துணி இல்ல. வை 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 வை. எனக்கு அந்த கலர் இந்தா இது எல்லாம் வந்து இந்தா ப்ளூ ரெடி ரெடி ஒன் டூ டேய் ஒன். ஜெயிச்சி நீ பொடி வேகமா ஆமா கரெக்டாக அது வாய் திறக்கும் போது புடி. ஏய் சூப்பர். அவுத்து வச்சுட்டு வேற புடி. ரெண்டு கை எடுத்துக்கலாம் இங்கே போலாம். என்ன பெரிய பஞ்சு. விடு விடு விடு. 1 2 3 ஆமா 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 ஆமா. இவன் பேசுறது அழகா இருக்கு. சீக்கிரம் வச்சுட்டு பிடி வேகமா. நல்லா சுத்தி விடு. ஆமா நல்லா சுத்தி விடு. அவனுக்கு அந்த காந்தம் ஒட்டல. அதான் அதோ தச்சு ஒன்னு. ஆமா அவனோட காந்தத்தை சரி பண்ணி விடுங்கம்மா. என்னது இது? அம்மா அவன் நல்லா அதை திருவி விடுங்கம்மா.